إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் அகீதத்துல் வாசித்தியா முதலாவது பாடம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான நூல். இன்றைய பாடத்தின் தலைப்பு 68வது பக்கத்திலே காலல் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், வமின் உசூலி அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கையில் நின்றும் உள்ளதுதான். அந்த அடிப்படையான உசூலன என்ன அடிப்படைகள், அந்த அடிப்படைகள் நின்றும் உள்ளவைகள் தான் சலாமத்து குலூபிஹிம் வ அல்சினதிஹிம் லி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் விஷயத்தில் அவர்களது உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்றால் சலாமத்தாக இருக்கும். அவர்களது உள்ளங்கள் அவர்கள் விஷயத்தில் எந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தையும் கொள்ளாமல் அவர்களுடைய உள்ளங்களும் நாவுகளும் பேணுதலாக இருக்கும். அவர்களுடைய உள்ளங்களும் நாவுகளும் அவர்கள் விஷயத்தில் மிக பேணுதலாக இருக்கும். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுவதை போன்று கமா வஸஃபஹுமுல்லாஹு பிஹி ஃபீ கௌலிஹி, அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இந்த துஆ எல்லாருக்கும் பாடம் தான் இல்லையா? இது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. நாம் மனனமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இதுக்கு முன் இந்த சூரத்துல் ஹஸ்ர் என்ற அத்தியாயத்தில் நீங்க 8வது அதே போன்று 9வது வசனங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. இது 10வது வசனம். இது எத்தனை வசனம்? 10வது வசனம். இமாம் அவங்க குறிப்பிடுறாங்க. 8வது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். அப்ப ஏழை முஹாஜிர்கள், அந்த ஏழை முஹாஜிர்கள் எதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்? அவர்களுடைய வீடுகள்ல இருந்து, அவர்களது அந்த சொத்து செல்வங்கள் இவைகளை எல்லாம் அவர்கள் விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிضவானா. அவர்கள் வந்தது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் வந்தார்கள். வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்ன செய்தார்கள்? அவர்கள் உதவி செய்தார்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள். பாருங்க, ஷேக் இந்த விரிவுரை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமுல்லாஹுடைய அந்த விரிவுரையில அவர் சொல்றாரு அகீதத்துல் வாசித்தியால, அதாவது யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிضவானா என்பதுல இஹ்லாசுன் நிய்யா என்ன இருக்குது? அதுல
இஹ்லாசுன் நிய்யா அப்படி என்னது? அப்ப அவங்க நோக்கம் என்ன? என்ன? துனியா கிடையாது. எதுக்காக அவங்க ஹிஜ்ரத் செய்தாங்க? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களா. அடுத்து இரண்டாவது பாருங்க, தஹ்கீகுல் அமல். என்ன சொல்றாரு? தஹ்கீகுல் அமல், அதாவது வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு. நியத்து மட்டும் கிடையாது, அது என்ன செஞ்சாங்க? அத செயலின் மூலம் நிரூபித்தார்கள். செயலின் மூலம் நிரூபித்தார்கள். எப்படி? அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் உதவி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காகத்தான் ஹிஜ்ரத். அதன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்க என்ன செய்தார்கள்? உதவினார்கள். மூன்றாவது என்ன? உலாயிக ஹுமுஸ் சாதிகூன். இல்லையா? லம் யஃஅலு ذلك ரியாஅன் வலா சும்ஆ. இதை அவர்கள் புகழுக்காக செய்யல, தன்னை முஹாஜிர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. இதை அவர்கள் செய்தது படைத்த ரப்புக்காக. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சான்றிதழ் என்ன? அவர்கள்தான் உண்மையாளர்கள். பாருங்க, இதெல்லாம் இந்த வசனம் ஏனென்றா சஹாபாக்களுடைய சிறப்பு எவ்வளவு அழுத்தி சொல்லப்படுது, முஹாஜிர்களுடைய சிறப்பு எவ்வளவு அழுத்தி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த வசனம் என்ன? 9வது வசனம், வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. இதில் அல்லாஹ் தஆலா அன்சாரிகளுடைய சிறப்பை சொல்கிறார். அன்சாரிகள் என்ன செய்தார்கள்? அவங்க தங்களுடைய வீடுகளை அவர்களுக்காக என்ன செஞ்சாங்க? அவங்க ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னாலே தயார்படுத்தி வைத்தாங்க. அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதை அவர்கள் விரும்பினார்கள். புரியுது அவங்க சொல்றது? எந்த ஒரு நெருடலும் அவங்களோட உள்ளத்தில் இருக்கல்ல அவர்களுக்கு உதவி செய்வதில். புரியுது அவங்க சொல்றது? அவங்களுக்கு தேவைகள் இருந்தும் எனவே அல்லாஹு தஆலா இதில் அன்சாரிகளுடைய 3 வர்ணனைகளை அல்லாஹ் சொல்கிறான். 3 வர்ணனைகள். அவங்க என்ன செஞ்சாங்க? உளப்பூர்வமாக முஹாஜிர்களுக்கு என்ன செஞ்சாங்க? தங்களுடைய இடங்களை கொடுத்தாங்க. தங்களுடைய இடங்களை அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், விரும்பினார்கள். அவர்களுக்கு தேவைகள் இருந்தும் பிறரை முற்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளுக்குரியவங்க தான் இவங்க. அப்ப பின்னால வந்தவங்க என்ன செய்ய வேணும்? வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்? அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் யகூலூன என்ன செய்வார்கள் தெரியுமா? யகூலூன அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா. என்ன சொல்லுவாங்க? ரப்பனா இக்ஃபிர் லனா. என்ன அர்த்தம்? எங்கள் இறைவா எம்மை மன்னிப்பாயாக. வலி இஹ்வானினா, யாரு? எமது சகோதரர்களை மன்னிப்பா. எப்படிப்பட்ட சகோதரர்கள்? அல்லதீன சபகூனா பில் ஈமான். அதுதான் முக்கியம். அல்லதீன சபகூனா பில் ஈமான் அப்படின்னு என்னது? ஈமானை கொண்டு எம்மை முந்தியவர்கள். ஈமானை கொண்டு எம்மை முந்தியவர்களையும் மன்னிப்பாயாக. ஈமானை கொண்டு எம்மை முந்திய சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. என்ன சொல்ற இதுல? வலா தஜ்அல், ஆக்கி விடாதே, ஃபீ குலூபினா எமது உள்ளங்களில், கில்லை, கில்லண்ட என்ன? குரோதத்தை ஆக்கி விடாதே. லில்லதீன ஆமனு, யாருடைய விஷயத்தில்? ஈமான் கொண்டவர்கள் விஷயத்தில். நீ எமது உள்ளங்களில் குரோதத்தை ஆக்கிவிடாது. அப்ப ஈமான் கொண்டவர்கள் மூமின்கள். அதுல முதன்மையானவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள். ஏன்னா அவங்கள பத்தி தான் முன்னால பேசப்படுது. முன்னால 2 வசனம் யாரை பற்றி பேசுது? முஹாஜிர்களை பற்றியும் அன்சாரிகளை பற்றியும் பேசுகிறது. எனவே அப்ப அவர்கள் விஷயத்தில் எமது உள்ளத்தில் என்ன செஞ்சிடாத? குரோதத்தை போட்டு விடாதே. ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்கள் இறைவா நிச்சயமாக நீ அன்பாளனாக அதே போன்று அருள் புரியவனாக இருக்கிறாய் என்ற இந்த வசனம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பின்னால் வந்தவர்களுடைய கடமை என்ன? அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய கடமை என்ன? அவங்களுக்காக துஆ செய்வது. அவர்கள் விஷயத்தில் எமது உள்ளத்தில் எந்த ஒரு தவறான ஒரு எண்ணத்தையும், ஒரு தப்பெண்ணத்தை ஏற்படுத்தி விடாது. ஒரு தப்பான எண்ணம் வந்துவிடக்கூடாது, ஒரு தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது. என் அருமையான சகோதரர்களை, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தெளிவாக இருக்கின்ற போது சஹாபாக்கள் விஷயத்தில் யாராவது என்ன செய்கிறார்கள்? தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துவார்கள் என்றால், தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவார்கள் என்றால் அவர்கள் இந்த வசனத்துக்குள்ள வருவார்களா? இந்த வசனத்தில் வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த வசனத்தில் வரமாட்டார்கள். இந்த வசனத்தில் வருவதற்கு தகுதியற்றவர்கள். அவங்களுக்கு பின்னால வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு அல்லாஹ் தெளிவா சொல்றான். பின்னால வந்தவங்க என்ன செய்வார்கள் என்பதை தெளிவாக சொல்கிறான்.
அஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, அதாவது இந்த நபித்தோழர்களை பொறுத்தவரையில நபித்தோழர்களை நாம் நேசித்தல் என்பது, நபித்தோழர்களை நாம் நேசிப்பது என்பது யாருடைய நேசத்தில் நின்றும் உள்ளது? அது அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள். நாங்க எதற்காக நேசிக்கிறோம் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள். அப்ப அந்த நேசம் யாரோடு தொடர்படுது? அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்படுகின்ற நேசம். அல்லாஹ்வுடைய தூதருக்காகத்தான் அந்த நேசம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அது யாரோடு தொடர்படுது? அல்லாஹ்வோடு தொடர்படுது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நமது உள்ளங்கள் இவர்களுடைய விஷயத்தில் மிக சலாமத்தாக இருக்க வேண்டும். யாரும் அவர்களுடைய விஷயத்தில் தீய எண்ணங்களை நமது உள்ளத்தில் போடுவதற்கு எந்த வழிகேடர்களுக்கும் நாங்கள் இடமளிக்க கூடாது. எந்த வழிகேடர்களுக்கும் இடமளிக்க கூடாது என்ற சந்தேகத்தை சும்மா அப்படி போட்டு வைத்துருவாங்க. போற போக்குல என்ன செய்வார்கள்? அவர்களுடைய விஷயத்தில் தவறான எண்ணங்களை நமது உள்ளத்திலே விதைத்து விட்டு சென்று விடுவார்கள். அதுக்கு இடமளிக்க கூடாது. அதனாலதான் அறிஞர்கள் எப்போதும் எதை எச்சரிப்பாங்க? பிதஅத்வாதிகளிடமிருந்து மார்க்கத்தை எடுக்காதீங்க. யாரிடமிருந்து எடுக்காதீங்க? அஹ்லுல் பிதாயிடமிருந்து மார்க்கத்தை எடுக்காதீங்க. அது மிக ஆபத்தானது, டேஞ்சரானது. ஏனென்றால் அவர்கள் சில நச்சு கருத்துக்களை, விஷ கருத்துக்களை உங்களோட உள்ளத்துல விதைப்பார்கள். அதுக்கு பிறகு நீங்க அந்த நோயிலே என்ன செய்வீங்க? சிக்கி கொண்டிருப்பீங்க. அந்த நோயிலே சிக்கி கொண்டிருப்பீர்கள். புரியுதா அவங்க சொல்றது? எனவே நமது உள்ளங்கள் மிக சலாமத்தாக எப்படி பாதுகாப்பாக இவ்வளவு காலம் வைத்தோமோ அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? அது பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப பாருங்க, இப்ப ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அகீதால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க தனது நூல்ல. இதெல்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா, இதில் பலர் வழிகட்டு போனார்கள், இதில் பல சாரார் வழிகட்டு போனார்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா என்பதை மிக தெளிவாக இங்கே சொல்கிறார்கள். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? வதாஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கௌலி. இது வந்து மூல நூல் அகீதத்துல் வாசிதியா. அதுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் வழிபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? லா தசுப்பு அஸ்ஹாபி. என்ன அர்த்தம்? எனது தோழர்களை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி. புரியுதா? அப்ப இங்க வந்து என்னது, என்ன போடப்பட்டிருக்கு என்றால், இது ஒரு வரம்பு. இது என்ன செய்யக்கூடாது? இதை தாண்டக்கூடாது. இது ஒரு கோடு. இது நபி அவர்கள் போட்ட ஒரு கோடு. அப்ப அது வந்து டேஞ்சர். என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல நாங்க அப்படியே நின்று விட வேண்டும். அப்படிதானே? சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நேரடியாக சொல்லியிருக்கிறான். நேரடியாக சொல்லியிருக்கிறான். பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை எல்லாம் முன்னறிவிப்பு செய்தவங்க நபி அவர்கள். பின்னால நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை எல்லாம் முன்னறிவிப்பு செய்த நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க தனது தோழர்கள் விஷயத்துல? என்ன? அவர்களை ஏசக்கூடாது. நபி அவர்கள் தான் எல்லா ஃபித்னாக்களையும் முன்னறிவிப்பு செய்தான். நபி தோழர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதை முன்னறிவிப்பு செஞ்சது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அது ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனம் யாருடைய வார்த்தை? அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவனுக்கு எல்லா காலங்களை பற்றிய இல்மும் அவனிடம் இருக்கிறது. சஹாபாக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய குழப்பங்களை பற்றிய இல்மும் ரப்பிடம் இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு பின்னால வரக்கூடியவங்க ஒன்றுதான் செய்வாங்க. அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவங்க ஒன்றே ஒன்றுதான் செய்வாங்க. என்ன செய்வாங்க? அவங்களுக்காக துஆ செய்வாங்க. அவர்களுக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் எந்த ஒரு தப்பான ஒரு எண்ணத்தையும் போட்டு விடாது. இது எவ்வளவு முக்கியமான இடம் தெரியுமா? இது சொல்லும் போது நாமும் மனிதர்கள், அவர்களும் மனிதர்கள் என்று சர்வசாதாரணம் பேசுறான். மனிதர்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய சிறப்புகள் என்ன என்ன சொல்லி இருக்குது குர்ஆனும் சுன்னாவும் அவர்கள் விஷயத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பது முக்கியமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொல்கிறார்களே, லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை திட்ட வேண்டாம். ஃபவல்லதி நஃப்ஸி பியதி. அடுத்து என்ன சொல்றாங்க? எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக. லவ் அன்ன அஹதகும், என்ன அர்த்தம்? நிச்சயமாக உங்கள் ஒருவர் அன்ஃபக செலவு செய்கிறார், மிஸ்ல போன்று, உஹுதின் எதை போன்று?
உஹது மலையை போன்று தஹபன் தங்கத்தை எதை செலவு செய்கிறாரு? தங்கத்தை தஹபன் செலவு செய்கிறார், தங்கத்தை செலவு செய்கிறார். மா பலக அவர் அடைய முடியாது. முத் முத் இதுதான் இல்லையா? இது என்ன? இதுதான் முத். அப்ப இந்த முத் அஹதி உங்கள் இந்த இரண்டு கைகளும் சேர்த்து வரக்கூடிய இந்த அளவு இருக்கிறது, இந்த அளவு அல்லது வல நசீஃபஹு என்ன இதுல பாதி அளவு செலவு செய்த அந்த சிறப்பை அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்ப அவர்களுடைய சிறப்பு என்பது எங்கு இருக்குதுன்னு பாருங்க. அவர்களுடைய சிறப்பு என்பது எங்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்க சிலரை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சஹாபாக்களை பற்றி பேசுகிறார்கள், கவலையாக இருக்குது. சஹாபாக்களை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கிறது. இப்படி மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம் இதுல எவ்வளவு சர்வசாதாரணமாக இன்று சிலர் பேசுகிறார்கள். அல்லாஹ் இவ்வாறானவர்களிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நாமும் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, وَيَقْبَلُونَ مَا جَاءَ بِهِ الْكِتَابُ وَالسُّنَّةُ وَالْإِجْمَاعُ مِنْ فَضَائِلِهِمْ وَمَرَاتِبِهِمْ. எனவே குர்ஆன், சுன்னா, இஜ்மா, ஒட்டுமொத்த உம்மத் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த மதிப்பும் சிறப்பும் இவைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் ஒட்டுமொத்த உம்மத்தும் அவர்கள் விஷயத்தில் பேணி வந்த இந்த விடயங்கள், சிறப்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் யாரு? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. புரியுதா சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு சஹாபி என்றால் சஹாபிக்குரிய வரைவிலக்கணம் நாங்க என்ன படிச்சுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து என்பதை விட சந்தித்து. ஏன் பார்த்து என்று கொண்டு வர மாட்டாங்க? இப்ப குருடராக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அப்துல்லா அவர் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது, குருடர். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து, அடுத்து என்ன? ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு, சொல்லுங்க அடுத்து என்ன? ஈமானிலே மரணித்திருக்க வேண்டும். இதுதான் வரைவிலக்கணம். நல்லா புரிஞ்சுக்கும். நபி சஹாபி என்றால் யாரு என்று கேட்டா தெரியும் சொல்றது. சஹாபி என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், மூன்றாவது அவர் ஈமானில் மரணித்திருக்க வேண்டும். சரி, தாபியுக்குரிய வரைவிலக்கணம் என்னப்பா? இதே அடிப்படையில் தாபியுக்குரிய வரைவிலக்கணம் என்னப்பா? அவர் நபி தோழரை சந்தித்து, அப்படித்தானே? நபி தோழர் சந்தித்து அவர் ஈமானிலே வாழ்ந்து மரணித்திருக்க வேண்டும். ஈமான்ல வாழ்ந்து செஞ்சிருக்கணும், மரணித்திருக்க வேண்டும். புரியுதா சொல்றது? எனவே அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்காதவர்கள் நாங்க என்ன செய்வோம்? தாபி என்ற அடுத்த இதுல வருவோம். இப்ப அடுத்ததாக நீங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், فَيُفَضِّلُونَ مَنْ أَنْفَقَ مِنْ قَبْلِ الْفَتْحِ. இதெல்லாம் முக்கியமா நாங்க இது அகீதா சார்ந்த விஷயங்கள், அகீதா சார்ந்த விடயங்கள். அதாவது மின் கபுலில் ஃபத்ஹண்டா வெற்றிக்கு முன்னால் யார் செலவு செய்தார்களோ அவங்க சிறப்பிக்கப்படுவாங்க. இங்க வெற்றி என்று குறிப்பிடப்படுவது என்ன? வஹுவ சுல்ஹுல் ஹுதைபியா. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா சொல்றாங்க, வஹுவ சுல்ஹுல் ஹுதைபியா. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய சிறப்பு என்பது என்னதான்? முதன்மையானது. அதை விட முதன்மையானது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்களே ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பத்தில். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் வருது குர்ஆன்ல, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்பவங்களும் இருக்கிறாங்க. இதுல இவங்க ஷேഖ் என்ன சொல்றாங்கன்னா, மக்கா வெற்றிக்கு முன்னால் சொல்லுங்க, இங்க மக்கா வெற்றி என்றதில் அவர் என்ன சொல்றாரு? ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறப்புக்குரியவர்கள். வகாத்தல அலா மன் அன்ஃபக மின் பஅதிஹி வகாத்தல். என்ன? ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு செலவு செய்தவர்கள், போரிட்டவர்கள், அவர்களை விட யார் சிறப்புக்குரியவங்க? அதுக்கு முன்னால் உள்ளவர்கள் முற்படுத்தப்படுவாங்க. சிறப்பால் அவங்க முதன்மையானவர்கள் என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒன்றா சொல்லிட்டு வர. அடுத்து சொல்றாரு, வயுகத்திமூனல் முஹாஜிரீன அலல் அன்சார். அடுத்த சிறப்புல யாரு முதன்மைப்படுத்தப்படுவாங்க? முஹாஜிர்கள் அன்சாரிகளை விட. வயுகத்திமூனல் முஹாஜிரீன், முஹாஜிர்கள் முதன்மைப்படுத்தப்படுவார்கள். அலல் அன்சார், யாரை விட? அன்சாரிகளை விட. ஏன்னா குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் முஹாஜிர்கள் சொல்லி தான் அன்சாரிகளை
சொல்வதை நாங்க பார்க்கலாம். அப்ப எனவே முஹாஜிர்கள் ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? அதாவது அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளத்தில் நின்றும் உள்ளது. அப்படிதான் ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார். ஈமானுடைய அடையாளம் என்னது? அன்சாரிகளை நேசித்தல். அன்சாரிகளை வெறுத்தல் எதனுடைய அடையாளம்? நிஃபாக், நயவஞ்சகத்தின் அடையாளம். எதன் அடையாளம்? நிஃபாக்கின் அடையாளம். அப்ப இது அன்சாரிகளுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்குதுண்டா, முஹாஜிர்கள் அதை விட என்ன சிறப்பானவர்கள்? அப்படியே இல்லை, அன்சாரிகள் விஷயத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குதுண்டா, முஹாஜிர்கள் என்பவர்கள் அதை விடவும் சிறப்புக்குரியவர்களாக இருப்பவர்கள். ஒரு சஹாபியுடைய விஷயத்துல பேசும் போது எவ்வளவு கவனம் தேவைன்னு பாருங்க, எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும் ஒரு நபித்தோழருடைய விஷயத்துல பேசுவது. அடுத்து வாங்க, வயுமினூன பிஅன்ன அல்லாஹ் قال لأهل بدر, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹ் பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வகானு 310 எத்தனை? வகானு 310 310 13 20 வரைக்கும் போகுது. புரியுதா சொல்றது? எனவே அந்த அளவுக்குள்ளவர்கள் எதுல கலந்து கொண்டாங்க? பத்ரில் கலந்து கொண்டாங்க. சரி, பத்ர்ல கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? இஅமலு, என்ன சொன்னான்? இஅமலு மா ஷி'தும், நீங்க என்ன செய்யலாம்? நீங்க விரும்பியதை செய்யலாம், நீங்க விரும்பியதை செய்யுங்கள். ஃபகத் கஃபர்து லக்கும், நான் உங்களை மன்னித்து விட்டேன், நான் உங்களை மன்னித்து விட்டேன். அப்ப இந்த சிறப்பு யாருக்குரியது? பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்குரிய சிறப்பு, பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்குரிய சிறப்பு இது. சரி, அடுத்து வாங்க, வபி அன்னஹு லா யதுகுலு النار அஹது பாயஅ தஹத الشجرة. அடுத்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை தான் சொல்றார். லா யதுகுலு النار அஹது பாயஅ தஹத الشجرة, மரத்தின் கீழ், தஹத الشجرة என்ன அர்த்தம்? மரத்தின் கீழ் நபியிடத்தில் பையத்து செய்தவர்கள் எவரும் நரகில் நுழைய மாட்டார்கள். மரத்தின் கீழ் நபியிடத்தில் பையத் செய்து கொடுத்தவர்கள் எவரும் எங்க நுழைய மாட்டாங்க? நரகில் நுழைய மாட்டார்கள். கமா அஹ்பர பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இதை பற்றி கூறியதை போன்று. பல் லகத் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்கள் என்ன செய்தான்? பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் திருப்தி விட்டார்கள். இவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? வகானு அக்ஸர மின் அல்ஃபின் வ அர்பஇமியா, எத்தனை? 1400 கூட, 1400க்கு அதிகமாக இருந்தாங்க. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவர்கள் இவங்க எல்லாம் யாரு? எந்த உடன்படிக்கைக்கு இப்படி சொல்றது? பையத்து ஷஜரான்னு சொல்ற உடன்படிக்கை எதுக்கு? இல்ல, அதான் மரத்தின் கீழ் செய்த உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை? ஹுதைபியா. எந்த உடன்படிக்கை? ஹுதைபியா உடன்படிக்கைக்கு தான் இந்த பேர். மரத்தின் கீழ் தான் என்ன செஞ்சது? அது நடந்து. புரியாம சொல்றது? எனவே அதில் கலந்து கொண்ட யாரும் எங்க நுழைய மாட்டாங்க? நரகில் நுழைய மாட்டார்கள். சரி, அடுத்து வாங்க, وَيَشْهَدُونَ بِالْجَنَّةِ لِمَنْ شَهِدَ لَهُ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم كَالْعَشَرَةِ, அதாவது நபி அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று நபி அவங்க சொன்னாங்களே, சாட்சி சொன்னார்களே, அவங்க எல்லாம் யாருதான்? சொர்க்கத்துக்குரியவர்கள், அந்த சிறப்பை பெற்றவர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் ஒரே ஹதீஸ்ல வருது. அது அல்லாம நபி அவங்க நிறைய பேருக்கு அந்த நற்செய்தி சொல்லி இருக்கிறாங்க. 10 பேர் ஒரே ஹதீஸ்ல வருது. சொல்லுங்க 10 பேர் யார் யார் என்று? 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. சரி, 4. அடுத்தது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஸஅத் இப்னு அபி வக்காஸ். 6. ஜுபைர் இப்னு அவ்வாம். 7. ஜுபைர் இப்னு அவ்வாம் 7 சொல்றீங்க. 3 சயீத் விளைஞ்சா, சயீத் இப்னு ஸைத், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப 9 வந்துட்டு. இன்னும் 1 வரல. இல்ல, இன்னும் 1 அதுல வர ஹதீஸ்ல அவர் சொல்லிட்டார், சொல்லியாச்சு. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். யாரு? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். திரும்ப சொல்லுங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஸஅத் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு ஸைத், அதே மாதிரி தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். அடுத்து யார் சொல்லல? அபூ உபைதா,
ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அதே போன்று ஷேக் அவங்க சொல்றாங்க சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாபித் இப்னு கைஸ் வந்து எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க சொல்லாங்க சொர்க்கத்துக்குரியவர் என்று ஞாபகப்படுத்தி பாருங்க. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். குரலை உயர்த்தி என்ன செய்யறது? பேசுவார் தானே. அப்ப அதுல அவர் வந்து நான் நரகத்துக்குரியவர் என்று அழுது கொண்டிருக்கும் போது நபி அவர்கள் அவங்களுக்கு வழங்கிய நற்செய்தி, நரகத்துக்குரியவர் அவர் யாரு? சொர்க்கத்துக்குரியவர். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நபி அவங்க சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொன்ன இன்னும் நிறைய பேர் இருக்கிறான். ஒரு பெண்மணி வராங்க, அப்படிதானே, வலிப்பு நோய் உள்ள ஒரு பெண்மணி வந்து அந்த வரலாறை படிக்கிறோம். அந்த பெண்ணுக்கு சொல்லாங்க சொர்க்கம் என்று சொன்ன செய்தி இருக்குது. அவங்க அந்த நோயில பொறுமையாக இருப்பாங்கண்டா, அதை அவங்க தேர்வு செஞ்சாங்க. இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. எனவே நறுமையான இதெல்லாம் வந்து என்ன? சஹாபாக்களுடைய சிறப்புகள். இதெல்லாம் என்ன? சஹாபாக்களுடைய சிறப்புகள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ويقرون بما تواتر به النقل عن امير المؤمنين علي بن ابي طالب رضي الله عنه وغيره من ان خير هذه الامه بعد نبيها ابو بكر وعمر. بما تواتر به ويقر تواترنا متواتراன செய்தி, நிறைய செய்தி வந்த செய்திகளாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்திகள். அமீருல் முஃமினீன் அலி பின் அபி தாலிப் அவர்கள் அது போன்ற ஏனையவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு இங்க கொண்டு வராங்கன்னா அது முக்கியமான ஒரு விஷயம் இங்க இருக்குது. அலி ரலியல்லாஹு அவங்கள இங்க கொண்டு வராங்கண்டா அப்ப என்ன? அவங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், அவர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம். இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு மிக சிறந்தவர்கள் அபூபக்கர், அடுத்து யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. புரியுதா சொல்றது? எனவே அவர் என்ன செய்ய, அவ்வளோ இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக யாருதான்? அபூபக்கர் ரலியல்லாஹு, அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு. இதை எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எல்லா நபித்தோழர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக வைசல்லிசூன பி உஸ்மான், மூன்றாவது இடம் யாருக்கு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். வயுரப்பிஊன பி அலி, நான்காவது இடம் யாருக்கு? அலி ரலியல்லாஹு அவர்கள். கமா தல்லத் அலைஹில் ஆசார். ஆசார் என்றால் அந்த செய்திகள்ல இடம்பெறுவது போன்று, நபிமொழிகள்ல இடம்பெறுவது போன்று. இப்போ உதாரணமாக சொல்லக்கூடிய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சஹாபாக்களுடைய செய்திகளாம் அவைகள் வந்திருக்கின்றன. சஹாபாக்களை சொல்வார்கள், முதலாவது அபூபக்கர், பிறகு உமர், பிறகு உஸ்மான், பிறகு அலி என்று அவ்வாறு சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. புரியுதா சொல்றது? அதைத்தான் நீங்க அவங்க சுருக்கமா சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் வகமா அஜ்மஅத்தி ஸஹாபத்து வகமா அஜ்மஅத்தி ஸஹாபத்து அலா தக்தீமி உஸ்மான ஃபில் பைஅ. புரியுதா சொல்றது? இது என்ன? சஹாபாக்கள் எல்லாம் எதில ஒன்றுபட்டாங்க? சஹாபாக்கள் எல்லோரும் எதில ஒன்றுபட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து ஆட்சி யாருக்கு கொடுத்தாங்க? உஸ்மான். இதுல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஒன்றுபட்டார்கள். எனவே மூன்றாவது இடம் யாருக்கு தான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா சொல்றது? அதே நேரத்தில் சொல்றாங்க மா அன்ன பஅத அஹ்லி சுன்னதி கானூ கத் இக்தலஃபு ஃபி உஸ்மான வ அலி. அதே நேரத்தில் அஹ்லுஸ் சுன்னால சிலவங்க கருத்து முரண்பாடு கொண்டார்கள். இதுல உஸ்மான் அலி இவங்க ரெண்டு பேர்ல யாரை முற்படுத்துறது பிற்படுத்துறது என்பது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதையும் சொல்கிறார்கள். புரியுதா சொல்றது? அவங்க எதிர எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. பாத இத்திஃபாகிஹிம் அலா தக்தீமி அபீ பக்கர் வ உமர். அவங்க ரெண்டு பேரும் என்ன? அவங்க ரெண்டு பேரும் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து அபூபக்கர், உமர். அதற்கு பிறகு உள்ள ரெண்டு பேர்ல, அவங்க ரெண்டு பேர்ல யாரை முற்படுத்துறது, யார் சிறப்பு என்பதுல ஒரு கருத்து வேறுபாடு என்ன செய்யுது. ஆனா எதுல கருத்து வேறுபாடு வரல? அந்த ரெண்டு, அதுல கருத்து வேறுபாடே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அது முக்கியமானது. அதுல கருத்து வேறுபாடே கிடையாது. புரியுதா அவங்க சொல்றது? சொல்றார் சிலவங்க வந்து ஃபகத்தம கௌமுன் உஸ்மான், சிலவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முற்படுத்தினாங்க. வசக்கத்து, அதில் அவங்க அமைதியாக இருந்தாங்க. நான்காவது இடம் அலி ரலியல்லாஹு வழங்கினாங்க. இன்னும் சிலர் அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு முற்படுத்தினாங்க. அவங்க சொல்றது இன்னும் சிலர் அதுல என்ன செஞ்சாங்க? அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரை பொறுத்தவரையில என்ன செஞ்சாங்க? அவங்களோட இதுல நிலையான கருத்து என்பது எதில் நிலை பெற்ற கருத்து என்று சொன்னால் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மூன்றாவது இடமும் அலி ரலியல்லாஹு எடுத்தன நான்காவது இடமும் என்பதுதான் என்பதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். புரியுதா சொல்றது? எனவே
இதுல இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்படி சொல்கின்ற போது இதில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொன்னவர்கள் அதாவது ஆட்சி அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல. சில சில சிறப்புகள் எதை கவனிச்சு, சில சிறப்புகளை கவனித்துத்தான் இவ்வாறு இந்த கருத்தை முன்வைத்தார்களே தவிர ஆட்சி என்பது மூன்றாவது யாருக்கு தான். அது வந்து சஹாபாக்கெல்லாம் என்ன செய்ய ஒன்றுபட்ட ஒரு இடம், அது ஒன்றுபட்ட ஒரு இடம் என்பதையும் இங்கே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு வந்து இந்த ஹிலாஃபத்துல அப்படியான ஒரு முரண்பாடு இல்லை என்ற அடிப்படையிலும் ஷேக் அவர்கள் இங்கு விளக்குகிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த இவர்களுடைய வமன் தான ஃபீ ஹிலாஃபத்தி அஹதி மின் ஹாஉலாஇ ஐமா, இந்த 4 பேர், இந்த 4 தலைவர்கள் இவருடைய ஹிலாஃபத்தில் யாராவது குறை காண முற்பட்டால், அதாவது அவன் தனது கழுதையை தொலைத்தவனை போன்ற ஒரு வழிகேட்டில் தான் என்ன செய்கிறான், அவன் ஆகிவிடுகிறான் என்ற அடிப்படையிலும் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கு இது மிக தெளிவானது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்தது அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ற அடிப்படையை இங்க ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரை பொறுத்தவரையில் வயுஹிப்பூன அஹ்ல பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்பத்தை என்ன செய்வாங்க, அஹ்லு பைத்தை நேசிப்பார்கள். இல்லைங்க சொல்றது, அவர்களோடு வந்து என்ன செய்வாங்க, வயத்தவல்லவுனஹும்னா நேசம் பாராட்டுவார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை அவர்களுடைய விஷயத்திலே பேணுவார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தில் ரசூலுல்லாஹ் வந்து என்ன, அந்த ஹஜ்ஜை முடித்து கொண்டு செல்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கதீரி ஹும் அதுல வருகிறது, அது அந்த ஜுஹ்ஃபான்ற அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தின்னு சொன்னாங்க. உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி அப்படின்னா என்ன, அதாவது எனது குடும்பத்தினர் விஷயத்தில் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் முன்னிறுத்தி நீங்க என்ன செய்வாங்க, எனது குடும்பத்தார் விஷயத்துல நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவங்க வசியத் செய்யறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர் என்று சொல்லும் போது அவங்க யாரு, ஈமான் கொண்டவங்க. அவங்களோட குடும்பத்தினர் என்பவங்க யாரு, ஈமான் கொண்டவர்கள். எனவே அதே போன்றுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய யாரு, சாச்சா. அவர் வந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து முறைப்பாடு செய்யறார். என்ன, பனு ஹாஷிம் விஷயத்துல சிலர்கள் வந்து என்ன செய்யறாங்க, சில குறைஷிகள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ற மாதிரி ஒரு முறையீடு செய்யறார். அப்படி முறையிடுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கு அவன் மீது சத்தியமாக, லா யுமினூன ஹத்தா யுஹிப்பூக்கும் லில்லாஹி வலி கராபதி. நான் சொல்றது, அவங்க மூமினாக மாட்டாங்க எது வரைக்கும் என்று சொன்னால், அவர்கள் உங்கள அல்லாஹ்வுக்காக எனது அந்த குடும்பத்தினரை நேசிக்காத வரை. புரியுது சொல்றது. அப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, ஈமானுடைய அந்த முழுமைத்துவம் என்பது இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர் என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. அவர்களுக்குரிய கடமைகள் என்னவோ அவற்றில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த முறையை பேணுவார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபா இஸ்மாயில், இன்னல்லாஹ் அஸ்தஃபா இஸ்மாயில், நிச்சயமாக அல்லாஹ் இஸ்மாயிலை தேர்வு செய்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வஸ்தஃபா மின் பனி இஸ்மாயில் கினானா, அந்த இஸ்மாயில் குடும்பத்தினர் இருந்து இஸ்மாயிலுடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ் யாரை தேர்வு செய்தான், கினானாவை தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் கினானா குரைஷ், கினானாவிலிருந்து அல்லாஹ் யாரை தேர்வு செய்தான், குரைஷை தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் குரைஷ் பனி ஹாஷிம், குரைஷிலிருந்து அல்லாஹ் யாரை தேர்வு செய்தார், பனு ஹாஷிமை அல்லாஹ் தேர்வு செய்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், என்னை அல்லாஹ் பனு ஹாஷிம் அல்லாஹ் என்ன செய்தான், தேர்வு செய்தான். அப்ப இந்த தேர்வு யாருடையது, அல்லாஹ்வுடைய தேர்வு. யாருடைய தேர்வு, அல்லாஹ்வுடைய தேர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே பனு ஹாஷிம் அந்த குடும்பத்தினர் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்பத்தினராக இருக்கிறார்கள். அதே போன்று வயத்தவல்லவுன அஸ்வாஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹாத்தில் முஃமினீன், நபி அவர்களுடைய மனைவிமார்கள் அவங்க யாரு, உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள். அவர்களோடு என்ன செய்வாங்க, நேசம் பாராட்டுவார்கள். அதே போன்று வயுமினூன பிஅன்னஹுன்ன அஸ்வாஜுஹு ஃபில் ஆখিরা, என்ன ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் அவங்களுடைய மனைவிமார்கள் மறுமையிலே யாருதான், அவர்களுடைய மனைவிமார்கள் என்பதை ஈமான் கொள்வார்கள். அதுல குசூசன் குறிப்பாக சொல்றாங்க யார, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. யார சொல்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
அவங்க அக்ஸரி அவுலாதி, அவங்க தான் அதிகமான பிள்ளைகளுக்கு தாய். இப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள்ல அதாவது அவங்களோட பிள்ளைகள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகள். எத்தனை? 6 பிள்ளைகள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 6 பிள்ளைகளுக்கு தாய் யாரு தான்? கதீஜா அவர்கள். இப்ராஹிம் வந்து யாருக்கு? மாரியத்துல் கிப்தியா. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா வஅவ்வல மன் ஆமன பிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை முதலில் ஈமான் கொண்டது, நம்பிக்கை கொண்டது யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள். வஆபதஹு அலா அம்ரிஹி, அவங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக உறுதுணையாக உதவியாக இருந்தாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல மிகவும் உதவியாக இருந்தாங்க. வகான லஹா மின்ஹு அல் மன்சிலத்துல் ஆலி, அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு இடம், அந்தஸ்து இருந்தது. அல்லாஹ்விடம் அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் வஸ்ஸித்தீகா பின்த சித்தீக், வஸ்ஸித்தீகா பின்த சித்தீக் யாரு? உண்மையாளருடைய மகள். அவங்க யாரு? அவங்களும் உண்மையாளர் தான். அப்படி அவங்க சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஃபض்லு ஆயிஷா, ஆயிஷாவுடைய சிறப்பு என்பது அதன் நிசாஇ, அந்த ஏனைய பெண்களோடு ஒப்பிடுகின்ற போது கஃபض்லி ஸரீதி அலா ஸாயிரி தஆம், ஏனைய உணவுகள்ல சரீத் என்ற உணவுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அது போன்றுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்களோட நிறைய சிறப்புகள் நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுடைய நிறைய சிறப்புகளை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று வயத்தபர்ரஊன மின் தரீகத்திர் ரவாஃபித், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் இவர்களை விட்டு நீங்கியவர்கள். யாரை விட்டு? மின் தரீகத்திர் ரவாஃபித், யாரு? ராஃபிதாக்கள், ஷியாக்கள் இருக்காங்களே, இந்த ரவாஃபித்களை விட்டு, அவர்களுடைய வழியை விட்டு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் விலகிக் கொண்டார்கள், நீங்கிக் கொண்டார்கள். அல்லதீன யுபகிதூன ஸஹாபத வ யஸுப்பூனஹும், அவங்க சஹாபாக்களை வெறுப்பார்கள், சஹாபாக்களை ஏசுவார்கள், சஹாபாக்களை திட்டுவார்கள். அதே போன்று தரீகத்தின் நவாசிப், நவாசிபுடைய தரீகை விட்டும் ஒதுங்கி கொண்டாங்க. நவாசிப் என்றா ஹவாரிஜிகள். நவாசிப் என்றா யாரு? ஹவாரிஜிகள். இவர்கள் இதுக்கு நேர்மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? இப்ப அதாவது இல்ல இந்த விஷயத்தில், இந்த விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஷியாக்கள் வந்து அஹ்லுல் பைத்ல என்ன செய்தார்கள்? அளவு கடந்து போனாங்க தானே. அளவு கடந்தா குறிப்பிட்டவங்க எல்லாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் விஷயத்துல யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா அவர்கள், இப்படி ஹுசைன் ரலியல்லாஹு, இப்படியான ஒரு விஷயம் செஞ்சாங்க. அவர்கள் ஒரு வரம்பு மீறிய போக்கை மேற்கொண்டார்களா இல்லையா? எனவே ஹவாரிஜிகள் அதற்கு நேர் எதிரான போக்கை எடுத்தாங்க. அப்படின்னு அர்த்தம். அஹ்லு பைத்த அவர்கள் எதுல வரம்பு மீறினாங்க? புகழ்வதில் வரம்பு மீறினாங்க. இந்த பக்கத்தில் இவர்கள் அவர்களை ஏசுவதில், இகழ்வதில் என்ன செய்தார்கள்? வரம்பு மீறினாங்க. யாரு? ஹவாரிஜிகள். அல்லதீன யுஊதுன அஹ்லல் பைத்தி பிகௌலின் அவ் அமல், இவர்கள் அஹ்லுல் பைத்தை நோவினை செய்தார்கள் தங்களுடைய வார்த்தைகளால், செயல்களால். இவங்க சஹாபாக்களையும் என்ன செய்தார்கள்? காஃபிர் என்று சொன்னார்கள். அபூபக்கர் உமர் தவிர மற்ற அதுக்கு பின்னால் நாங்கள் ஹவாரிஜி சம்பந்தம் படித்தோம் ஒரு வகுப்புல. எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தின் நல்லா பாருங்க, வயும்சிகூன அம்மா ஷஜர பைன ஸஹாபா, இது முக்கியமான. அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் இருக்குதா இல்லையா? அந்த சச்சரவுகள், பிரச்சனை, முரண்பாடுகள், இதில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் அமைதியைத்தான் கடைபிடிப்பாங்க. என்ன செய்வாங்க? அமைதியைத்தான் கடைபிடிப்பார்கள். புரியுதா? இது முக்கியமான விஷயம். நாங்க முன்னால படிச்ச 300 அறிக்கை, அந்த 300 அதுதான் எங்களுக்கு சொல்லித்தருது. அந்த 300 அவ்வளவு கடுமையான விஷயமா இல்லையா? அவங்களோட விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேணும்? நாங்க அமைதியைத்தான் பேண வேண்டும், அமைதியைத்தான் பேண வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அடுத்து இதுல முக்கியமாக அவங்க சொல்றாங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்க, இந்த சஹாபாக்களை பற்றிய அந்த தவறான பதிவுகள் இருக்குதானே, சஹாபாக்களை பற்றிய அந்த தவறான பதிவுகளை பொறுத்தவரையில இவ்வாறு வந்த செய்திகள் இருக்கிறதானே, ஒன்று கதிப், அது என்னதான்? பொய்யானது. ஏண்டா பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஷியாக்களுடைய ரிவாயத்துக்கள், ஹவாரிஜிகளுடைய ரிவாயத்துகள் நீங்க எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க. யாரை டேமேஜ் பண்ணுவாங்க? சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவார்கள். அப்ப எனவே அதிகமான அறிவிப்புகள் இவர்கள் விஷயத்துல பொய்யாக இருக்கும், கதிப் சொல்றாங்க. ஏன்னா நீங்க எடுத்தீங்கன்னா வரலாற்று நூல்கள் இருக்குதானே, வரலாற்று நூல்கள் என்பது வேற, ஹதீஸ் நூல்கள் என்பது வேற, அப்படித்தானே? அதை பத்தி உங்களுக்கு தெளிவு தானே? இப்ப வரலாற்று நூல்கள் எடுத்தீங்கன்னா வரலாற்று நூல்கள் எல்லாமே இருக்கும், வரலாற்று நூல்கள் அனைத்தும் இருக்கும். ஹதீஸ் என்பது அப்படி கிடையாது. ஹதீஸ் என்பது என்ன? ஹதீஸ் என்பது அந்த அறிவிப்பாளர் வரிசைகள், அதை ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள், ஒரு ஹதீஸ் சஹி என்பதற்கான நிபந்தனைகள் எல்லாம் அதுல இருக்குது.
அப்ப எனவே இப்ப நிறைய இவங்க கொண்டு வரக்கூடிய செய்திகளை பெரும்பாலும் எடுத்தீங்கன்னா எங்க இருந்து எடுப்பாங்க? வரலாற்று நூல். வரலாற்று நூல்களுக்கு இந்த அளவுகோல்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரலாற்று நூலுக்கு இந்த அளவுகோல்கள் கிடையாது. அடுத்து சொல்றாங்க ஷேக் அவங்க, வமின்ஹாமா கது ஸீத ஃபீஹி வ நுகிஸ வ குய்யிர மின் வஜ்ஹி, ஒன்று அல்லது அதை விட என்ன செய்யறது, கூடுதலாக சொல்றது, கூடுதலாக அவங்கள பத்தி என்ன செய்யறது, கூடுதலாக டேமேஜ் பண்ற மாதிரி, அல்லது அவங்கள பத்தி என்ன செய்யறது, குறைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லது வந்த விஷயத்தை அப்படி மாத்துறது, என்ன செய்யறது, அவங்களுக்கு ஏற்ப அதை மாற்றுவது. இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்குது. அது முக்கியம், இதை நாங்க கவனத்தில் எடுக்க வேண்டும். சஹாபாக்கள் விஷயத்துல பேசும்போது அது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்றது முக்கியமானது. எந்த நூல்ல இருந்து, இந்த வரலாற்று நூல்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கிறது. வரலாற்று நூல் எங்களுக்கு ஆதாரபூர்வமான செய்தி எப்படி வருது, அவங்களை திட்டக்கூடாது. எங்களுக்கு ஆதாரபூர்வமா கிடைக்கிற விஷயம் என்ன, அவர்களை திட்டக்கூடாது. அப்ப ஆதாரமற்ற ஒரு செய்தியை கொண்டு அவங்க டேமேஜ் பண்ணிருமா, முடியாது. புரியுது அவங்க சொல்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து ஷேக் அவங்க சொல்றாங்க, சஹீஹான செய்தி கிடைச்சிட்டு வைங்களேன், சஹாபாக்கள் விஷயத்துல அவங்க முரண்பட்டு கொண்ட விஷயங்கள், இதுல சஹீஹான செய்தி கிடைத்தால் அதில் என்ன நிலைப்பாடு, இது முக்கியமான. அதில் நமது நிலைப்பாடு என்ன, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய நிலைப்பாடு என்ன என்பது முக்கியமானது. என்ன சொல்றாங்க நிலைப்பாடு, இம்மா முஜ்தஹிதூன முஸீபூன் வ இம்மா முஜ்தஹிதூன முக்தியூன். ஒன்று அவங்க என்ன செஞ்சாங்க, ஆய்வு செய்து முடிவு செஞ்சாங்க, முடிவுல என்ன செஞ்சாங்க, சரியானதை எடுத்துக்கொண்டாங்க என்பது ஒன்று. அல்லது அவங்க ஆய்வு செய்து எடுத்த முடிவு என்னது, தவறானது. இதோட நிற்கும். ஹதீஸ்ல எப்படி வருது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆய்வு செய்வதற்கு தகுதியான ஒருவர், ஆய்வு செய்வதற்கு தகுதியான ஒருவர் என்ன செய்யறார், சரியான முடிவை எடுத்தா எத்தனை கூலி, 2 கூலி. தவறான முடிவு எடுத்தா 1 கூலி. சஹாபாக்கள் யாரு, அதற்கு தகுதியானவர்கள். சஹாபாக்கள் அதற்கு தகுதியானவர்கள். சரியான முடிவு எடுத்தா அவங்களுக்கு எத்தனை கூலி, 2 கூலி. தவறான முடிவு எடுத்தா அவங்களுக்கு 1 கூலி. இதுதான் நாங்க நிற்க வேண்டிய இடம், நாம் நிற்க வேண்டிய இடம் இதுதான். புரியுது சொல்றது, இது மிக முக்கியமான விஷயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இது நல்லா கவனிங்க. வஹும் மஅதாலிக, இது நமது நிலைப்பாடு, நம்பிக்கை. இதோடு சேர்த்து நாங்கள் இன்னொரு விஷயம் அறிந்து என்ன, லா யஅதகிதுன அன்ன குல்ல வாஹிதின் மினஸ் ஸஹாபத்தி மஅஸூமுன் அன் கபாயிரில் இஸ்மி வஸகாயிர். நாங்க யாரும் எப்படி நம்பிக்கை கொள்றது இல்லைண்டா, அஹ்லுஸ் சுன்னாக்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள மாட்டாங்கடா, அதாவது சஹாபாக்கள் பாவங்களை விட்டு எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள், அப்படி நம்பிக்கை கொள்றதும் கிடையாது. அது நம்ம நம்பிக்கை கிடையாது. நாங்க நபிமார்களுக்கு அந்த சிறப்பு உள்ளவங்க நபிமார்கள். இப்ப நீங்க எடுத்தீங்கடா, சஹாபாக்கள் பெரும் பாவங்களை விட்டு, சிறிய பாவங்களை விட்டு எல்லாம் என்ன செய்யப்பட்டவங்க, பாதுகாக்கப்பட்டவங்க என்பதும் என்ன கிடையாது, நமது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் நம்பிக்கை கிடையாது. இது மிக முக்கியமான, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நாங்க பிரித்தறிய வேண்டிய இடங்கள், பிரித்தறிய வேண்டிய இடங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்களை பொறுத்து என்ன செய்வாங்க, மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அவங்களிடத்தில் என்ன செய்யும், பாவங்கள் நிகழும். என்ன செய்யும், பாவங்கள் நிகழும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், அதை நம்பிக்கை கொள்கிறோம். நறுமையான சகோதரர்களே, அதே நேரத்தில் அவர்கள் சிறப்பால் எப்படிப்பட்டவங்க, சிறப்பால் முந்தியவர்கள். அவர்கள் நிகழ்ந்த தவறு இருக்குதானே, அவர்களிடம் நிகழ்ந்த தவறுகளை பொறுத்தவரையில அந்த தவறுகள் என்ன செய்யலாம், அல்லாஹ் அந்த தவறுகளை என்ன செய்து விடலாம், மன்னித்து விடலாம். அவங்களுக்குரிய பேரே என்னதான், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். நபி அவங்க கொடுத்த சான்றிதழ் என்ன, நூற்றாண்டுகளிலே மிகச்சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர்கள் அவர்கள், இந்த சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர்கள். எனவே அவர்களிடம் இருந்து நிகழ்வு நீங்க எடுத்து பாருங்களேன். இப்ப அல்லாஹ் சஹாபாக்களுடைய சிறப்புகளை குர்ஆன்ல சொல்றான்டா, நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். அதை முன்னறிவிப்பு மூலம் யார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் தான் சஹாபாக்களுடைய சிறப்புகளை எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க புரிந்து. எனவே இதெல்லாம் எதற்கு ஆதாரம், அவர்கள் என்ன மன்னிக்கப்படுவார்கள் அவங்களோட அந்த சிறப்புகள் மூலம். புரியுது அவங்க சொல்றது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு இப்படியான அவங்களோட
நிகழ்ந்தவைகளுக்கு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அதே போன்று அவங்களோட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் அதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு பின்னால வந்தவங்க அவங்களுக்காக செய்யக்கூடிய துவாக்கள் இருக்கின்றன. அதே போன்றுதான் அவர்களுடைய அவங்க செய்த நன்மைகள் மூலம் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களோட பாவங்களை மன்னித்து விடுவான். இல்லைன்னு சொல்றது. பின்னால வந்தவங்களுக்கு இந்த சிறப்புகள் பொதுவாக சொல்லப்பட்டா அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு மிகப்பெரிய சிறப்பு சஹாபாக்களுக்கு இருக்குதா இல்லையா? இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ் நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நூற்றாண்டுகள்ல மிக சிறந்த நூற்றாண்டு என்ற சொன்ன செய்தியாக இருக்கலாம். அதே போன்று நீங்க உஹது மலையளவு தான் சதக்கா செய்தாலும் என்ன அவங்க ஒரு கையளவு செய்த அந்த சிறப்பை நீங்க அடைய முடியாது என்ற செய்திகள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அவங்க நடந்த அந்த தவறுகளை பொறுத்தவரையில அவங்க அதற்கு தௌபா செய்திருப்பாங்க, அல்லது நன்மைகளின் மூலம் அவங்க செய்த நன்மைகளின் மூலம் அல்லாஹ் அதை மன்னிப்பான். அல்லாஹ் அவங்களோட சிறப்புகளின் மூலம் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அல்லது நபி அவங்களோட ஷஃபாத்தின் மூலம் அவங்க செய்வாங்க, மன்னிக்கப்படுவார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்துக்கு அவங்க மிக தகுதியுடையவர்கள் என்ற அடிப்படையில், அல்லது அவங்க உலகத்தில் சந்தித்த சோதனைகள் இருக்குது, கஷ்டங்கள், அதன் மூலம் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இவ்வளவு வழிகள் இருக்கு அவங்க மன்னிக்கப்படுவது. இப்படியெல்லாம் இருக்கும் போது அவங்களை விமர்சிக்கலாமா? நினைச்சு பாருங்களேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாங்க இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம், நிறுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதிலிருந்து நாம் அடுத்த வகுப்பிலே தொடருவோம். இன்றைய நாங்கள் படித்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு, மிக முக்கியமான தலைப்பு இல்லையா? இன்றைய நீங்க எடுத்து பார்த்தீங்களா, சிலர் என்ன சஹாபாக்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசுகிறார்கள். நபித்தோழர்கள் விஷயத்துல தப்பும் தவறுமாக என்ன செய்யறாங்க, பேசுகிறார்கள். பதவி மோகம் பிடித்தவர்கள், கிரிமினல் என்ற வார்த்தையெல்லாம் சஹாபாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மோசமான நிலைகள், இப்படியெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபித்தோழர்கள் விஷயத்துல எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை ஒரு மோமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் என்ன செய்யறாங்க. ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, சஹாபாக்களை டேமேஜ் ஆக்கினா அது எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும். மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இந்த உம்மத்துக்கு கொடுத்தவங்க யாருதான், சஹாபாக்கள் இல்லையா? அவங்கள டேமேஜ் பண்ணா நினைச்சு அந்த அந்த அது மிக மார்க்கமே அவங்க கேள்விக்குறியாகிற ஒரு நிலை வருதா இல்லையா, ஒரு ஆபத்தான நிலை வருகிறதா இல்லையா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனாலதான் என்ன செய்தார்கள், நிறைய வழிகட்டு போனார்கள். வழிகட்டு சஹாபாக்களை கை வைத்து வழிகட்டு போன ஷியாக்களை நீங்க எடுத்து பார்த்தாலும், ஹவாரிஜிகள் எடுத்தாலும் அந்த அடிப்படை அங்கு இருப்பதை நீங்க பார்க்கலாம். இந்த தலைப்பில் இன்னொரு சின்ன பகுதி இருக்கிறது, அதை நாங்க அடுத்த வகுப்பில் நாம் என்ன செய்வோம், வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் சுருக்கமாக நாங்கள் வளமையா பார்க்கக்கூடிய நூல் எந்த நூல், ஜாதுல் மாத். அதை சுருக்கமாக முடிச்சு பார்த்துருவோம், மிச்சம் இல்லை. 102வது பக்கம். இதில் என்ன தலைப்பை கொண்டு வராங்கன்னா, ஷேக் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு நபி அவங்களோட ஒரு சிறந்த முன்மாதிரி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய ஒரு நியமத் அவங்களுக்கு கிடைக்குது, அல்லது அவங்க அல்லாஹ்வுடைய அந்த என்ன செய்யறாங்க, சோதனைகள் துன்பங்கள் அவங்க பாதுகாக்கப்படக்கூடிய நேரங்கள்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி அவங்க என்ன செய்வாங்க, நன்றிக்கான ஒரு சுஜூதை செய்வார்கள். நன்றிக்கான ஒரு சுஜூதை செய்வாங்க. எனவே இது ஒரு நபியுடைய முன்மாதிரி. என்ன முன்மாதிரி? நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா, ஒரு ஆபத்தில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டால் அல்லாஹ்வுக்காக நன்றிக்காக ஒரு சுஜூதை செய்தல். இதற்கு உது அவசியம் இல்லை, கிப்லா முன்னோக்கம் என்பது கிடையாது. நாங்கள் என்ன செய்யறது, சஜிதாவில் சொல்றோம், அதே சுப்ஹான் ரப்பில் ஆலா சொல்லிக் கொள்றது ஒரே ஒரு சுஜூத் தான். இல்லைங்களா? இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியில் நின்றும் உள்ளது என்பதை இதுல குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகள் துன்பங்களின் போது அவங்களோட வழிகாட்டல் என்ன, இந்த தலைப்பை மாத்திரம் நாங்கள் பார்த்து நிறைவு செய்யலாம். ஃபி இலாஜில் கர்பி வல் ஹம்மி வல் கம்மி வல் ஹஸன். இப்படியான நிலைகள், கவலைகள், சோதனைகள், துன்பங்களின் போது நபியுடைய வழிகாட்டல் என்ன, இது முக்கியமானது, நாம் ஒவ்வொருவரும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நபி அவர்களுக்கு நெருக்கடிகள் வந்தால் ஓதக்கூடிய துவா. சரியா? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, எல்லோருக்கும் பாடம், எல்லோரும் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம், வ ரப்புல் அர்ஷில் கரீம். இது நபி அவங்க சோதனைகளின் போது ஓதக்கூடிய துவா. சரியா? இது முக்கியமான ஒரு துவா, மிக முக்கியமான ஒரு துவா. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் நபி அவங்க இப்படி சொல்லுவாங்க. எப்படி? யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அவ்வளவுதான். யா ஹய்யூ யா கய்யூம், என்றென்றும் உயிரோடு உள்ளவனே, நிலையானவனே,
பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உனது ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், திருமிதியில் வரக்கூடியது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடிகளின் போது ஓதக்கூடிய மற்றும் ஒரு துஆ, அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு, அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு, நான் உனது ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன். ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், கண்ணை சிமிட்டக்கூடிய நேர அளவு கூட என்னை என்னில் பொறுப்பாக்கி விடாது. வாஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, எனது எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவாயா. லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இது அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி. இதில் 3 துவா சொல்றார். எத்தனை துவா? 3 துவாக்கள் நபி அவர்கள் நெருக்கடியும் போது ஓதக்கூடிய துவாக்கள். அடுத்து சொல்றாங்க, வகான இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்ல, நபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால் தொழுகைக்கு தான் போவாங்க. எங்க போவாங்க? தொழுகைக்கு செல்வார். நபி அவங்க தொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா அஸாப அப்தன் ஹம்முன் வலா ஹஸன், எந்த ஒரு அடியானுக்காவது ஒரு சோதனை ஒரு கவலை வந்து அவன் இப்படி சொன்னான். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாவுக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக் அன் தஜ்அலல் குர்ஆன ரபிய கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ ذஹாப ஹம்மி என்று ஓதினால் அல்லாஹ் அந்த கவலையை போக்காமல் இருப்பதில்லை. இந்த கவலையை போக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் அவருக்கு மகிழ்ச்சி அதற்கு என்ன செய்து அதற்கு பதிலாக வழங்காமல் இருப்பதில்லை. இது முக்கியமான ஒரு செய்தி. இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு துவா. அதே போன்று நபி அவர்கள் திடுக்கிடக்கூடியவைகளின் போது நபி அவங்க ஓதுவதை கற்றுத்தந்த துவா. உதாரணமாக கனவில் ஒருவர் ஒரு பயங்கரமான கனவை காணுகிறார், ஒரு திடுக்கம் ஏற்படுது. அங்கு நபி அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு துவா தான், அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அவுது பிக ரப்பி அன் யஹ்துரூன். அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவனது கோபத்தை விட்டும் அவனது தண்டனை விட்டும் அவனது அடியார்களுடைய ஷர்ரை விட்டும் ஷைத்தான்களுடைய அந்த ஊசலாட்டங்களை விட்டு எல்லாம் நான் பாதுகாப்பு திறன் ஓதக்கூடிய துவா. இதை நாங்கள் ஒரு திடுக்கம் மாதிரி ஆன சூழல்ல ஓதிக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு பயங்கரமான கனவை காணும் போது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். இது அபூதாவுத் திர்மிதியில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று உங்களை யாராவது ஒருவருக்கு ஒரு முசீபத்து, ஏதாவது ஒரு முசீபத் சோதனை வந்து விட்டால் இவ்வாறு சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முசீபத்தி வ குலுஃப் லி கைரம் மின்ஹா என்று ஓதினால் அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த முசீபத்தில் அல்லாஹ் அவருக்கு கூலி வழங்காமல் இருப்பதில்லை, அல்லாஹ் அதை சிறந்ததை கொண்டு மாற்றாமல் இருப்பதில்லை என்ற இந்த தலைப்பெல்லாம் இதில் இமாம் அவங்க கொண்டு வராங்க. எனவே இந்நேரம் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள். சோதனைகள் நெருக்கடிகளின் போது படைத்த ரப்பை முன்னோக்கி எப்படி அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டல். இத்தோடு நாம் என்ன செய்வோம்? நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். கேள்வி இருக்குதா?